வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதார் கார்டில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் ஒரு 2 நிமிஷத்தில் நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 2 நிமிடம் தான். மிக முக்கியமான ஆதார் கார்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. 2 நாள் தான் டைமும் இருக்குது. அந்த 2 நாளில் அந்த அப்டேட்டை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இலவசமாக இந்த சேவையை உங்களுக்கு பெற முடியும். இல்லைன்னா 50 ரூபாய் கட்டணம் வசூலிப்பாங்க. ஆதார் கார்டு இன்றைக்கி இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு மனிதன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே, அவன் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இன்னைக்கு ஆதார் அட்டை தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆதார் அட்டையும், ஒரு மனிதர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு இறப்பு சான்றிதழும் தான் அரசினுடைய மிக முக்கியமான ஆவணமாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன விஷயம் எடுத்தாலும் நமக்கு ஆதார் கார்டு ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக ஒரு இடத்த நிலக்கிரயம் செய்ய போனால் கூட அந்த பத்திரப்பதிவுக்கு இன்னைக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு வங்கி கணக்கில் கூட சொல்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கு ஆதார் கார்டு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இப்படியான காலகட்டத்தில் தான் அரசு அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது உங்களில் பல பேர், ஏன் நான் உட்பட பல பேர் நம்ம நோட்டீஸ் பண்ணலை. அதனுடைய கால அளவு இன்னும் 2 நாளில் முடிய போகுது. அதை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது ஆதார் அட்டையை எடுத்து 10 ஆண்டுகள் ஆனவங்க, யாருக்கெல்லாம் 10 ஆண்டு ஆயிருக்கும்னா, இப்போ பாஜக அரசு ஆட்சிக்கு 9 ஆண்டுகள் முடிஞ்சு விட்டது. 10வது ஆண்டில் அவங்க தொடங்கிட்டாங்க. இந்த ஆதார் அட்டை முதல்ல எப்போ வந்துச்சுன்னா, காங்கிரஸ் அமைச்சரவை இருக்கிற காலகட்டத்திலே ஆதார் அட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணிகள் போச்சு. ஆதார் அட்டை பலரும் அப்போவே வாங்கிட்டாங்க. அப்படி யாருடைய ஆதார் அட்டைக்கெல்லாம் இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சோ அவங்க எல்லாம் தங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை ஆதார் கார்டை வழங்கக்கூடிய அந்த மையம் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக மத்திய அரசினுடைய அறிவிப்பாக இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அது என்ன, புதுப்பிக்கிறதுக்கும் திருத்தம் செய்கிறதுக்குமான இடைவெளியை நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆதார் கார்டில் பெயர் தப்பாக இருக்குது, என்னோட ஆதார் கார்டில் சில தரவுகள் தவறாக இருக்குது, ஃபோன் நம்பர் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா நீங்கள் சின்னதாக செய்வீங்க. அதனுடைய பெயர் திருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது திருத்தம் கிடையாது, இது மொத்தத்திலேயே புதுப்பிக்கிறது. அதாவது இந்த மனிதர் இன்னமும் இந்த முகவரியில் வசிக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு புதுப்பித்தல். அதுக்கு என்னெல்லாம் ஆவணங்கள் வேணும்னா, 2 ஆவணங்கள் மிக முக்கியமாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வாழ்விட சான்றிதழ், எந்த ஊரில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இருப்பிட சான்றிதழை காட்டுவதற்கான ஆவணம் ஒன்று. இன்னொன்று அவரை பற்றிய ஒரு முகவரி சான்றிதழாகவும் அதை கொள்ளலாம். இதுக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு ஆவணங்களாக உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தலாம், பள்ளியினுடைய கல்வி சான்றிதழை பயன்படுத்தலாம், அல்லது உங்களுடைய தேசியமயமாக்கப்பட்ட பேன் கார்டு இருக்கும், உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்னா அந்த பேன் கார்டு நகலை பயன்படுத்தலாம். வேறு ஏதாவது மிக முக்கியமான ஆவணங்கள், உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கலாம், அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தலாம். இப்படி பல ஆவணங்களையும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இதை ரொம்ப சாதாரணமாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் மையத்திற்கான அந்த இ சேவையை வழங்கக்கூடிய, அந்த சேவையை சர்வீஸாக வழங்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் நாளை மறுநாள் வரைக்கும், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும் இலவசமாக இந்த சேவையை பெறலாம். நீங்கள் புதுப்பித்தலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 14ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே கடந்த மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து இந்த வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் முழுக்க இலவசமாக தான் இந்த சேவை வழங்கப்பட்டு வருது. இன்னும் எஞ்சி இருக்கிறது 2 நாள் தான். இந்த 2 நாளுக்குள்ளாடி யாருக்கெல்லாம் அவங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுதோ தோணுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்குக்குள்ளே போய், அது வேறு எந்த லிங்கை நான் கொடுக்கல, ஆதார் வழங்கக்கூடிய சேவை மையத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த அமைப்பினுடைய லிங்க் தான் கொடுத்துருக்கேன். அந்த சம்மந்தப்பட்ட போர்ட்டல் தான் கொடுத்துருக்கேன். அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் அந்த உங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிச்சுக்கணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களோட ஆதார் அட்டைக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அது மூலமாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உங்கள் ஆதார் அட்டை எண் அப்படியே தான் இருக்கும். அந்த எண் வழியாக நீங்கள் உள்ளே போகணும். புதுப்பித்தலுக்கு 2 ஆவணங்கள், ஏதாவது 2 ஆவணங்கள் நான் குறிப்பிட்டதை போல், அது உங்களோட பேங்க் பாஸ்போர்ட்டாக இருக்க தொடங்கி, பாஸ்போர்ட்டு விஷயங்கள் தொடங்கி, டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்தலாம். இப்படி பல ஆவணங்கள், ஏதாவது 2 ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் புதுப்பித்தல் கொடுக்கும்போது சப்மிட் கொடுத்துருவீங்க. சப்மிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, இதுக்கு அடுத்து என்ன ஆகும், அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது, திரும்பி ஒரு புதிதான ஒரு ஆதார் கார்டாக இது வரப்போகுதா, அல்லது தரவுகள் மட்டும் அரசு வசம் இருக்கும், மற்றபடி இருக்கிற இதே ஆதார் அட்டையை தான் நம்ம பயன்படுத்துவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அரசு தரப்பில் இனிமேல் தான் அறிவிப்பாங்க. பெரும்பாலும் இதே ஆதார் அட்டை தான் நீங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆதார் எண் இங்கே மாறலை, எல்லாருக்கும் ஒரே எண்ணு தான் மீண்டும் செயல்பட்டுக்கு வருது. மிக முக்கியமாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட் என்னென்னா, வர்ற 14ஆம் தேதி வரை இந்த போர்ட்டல் வழியாக நீங்கள் இலவசமாக இந்த புதுப்பித்தல் சேவையை பெற முடியும். இந்த 14ஆம் தேதியை தவற விட்டுட்டீங்கன்னா இதுக்கு 50 ரூபாய் கட்டணம். இந்த 50 ரூபாய் கட்டணம் இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னா, நீங்களே சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மடிகணினி மூலமாகவோ அல்லது உங்கள் கையில் இருக்கிற மொபைல் வழியாக கூட இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள்
அசால்ட்டாக நீங்கள் புதுப்பித்தலுக்கான ஃபார்மை திரும்பி சரண்டர் பண்ணிட முடியும், உள்ளே அப்லோட் பண்ணிட முடியும். 2 ஆவணங்களை மட்டும் இணைத்தால் போதும். இந்த புதுப்பித்தலுக்கான கால அளவுங்கிறது இலவச கால அளவு தான் இந்த 2 நாளில் முடியுது. 2 நாள் தாண்டிருச்சுன்னா இந்த 14ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதியிலேருந்து இதுக்கு 50 ரூபாய் கட்டணமும் நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் விஷயம் இல்லை, இப்போ எல்லாத்துக்குமே அரசினுடைய குறிப்புகள் ஆவணங்கள் அத்தனையிலுமே ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. எங்கேயாவது நீங்கள் இன்னொரு 6 மாதம் கழித்து போய் உங்கள் ஆதார் கார்டை கொடுக்குறப்ப இதில் அப்டேட் ஆகலை தம்பி, இது புதுப்பிக்கலை, நீங்கள் ஆதார் கார்டை உரிய முறையில் புதுப்பிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பயன்படுத்தி இன்னும் 2 நாட்கள் இலவச சேவைக்கு வாய்ப்பு இருப்பதையும் பயன்படுத்தி நம்ம உடனடியாக இந்த புதுப்பித்தல் பணியிலையும் ஈடுபடலாங்கிற நல்ல தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.